திருச்சிற்றம்பலம். ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இறைநிலையை அறிந்தவர்கள் சித்தர்களே. சித்தர்கள் என்பது 14 சித்தர்களை நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு, சித்தர்கள் அனைத்து சித்திகளையும் பெற்றவர்கள் என்று கொண்டாடி வருகின்றோம். அதில் திருமூலர் என்பவர் முன்னோடியாக இருந்தாலும், அவருக்கு அடுத்தாற்போல் சிவவாக்கியர் சில பொன்னான அழகான கருத்துக்களை தன் பாடல் மூலமாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். சித்தர்களிலே முதன்மையானவருக்கு அடுத்தவராக விளங்கி வரும் சிவவாக்கியரின் பாடல், சித்த சிந்தனைகள் யாவுமே மலருக்குள் இருக்கும் தேன் போல பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர் பாடல்களை ஆழ்ந்து படிப்பவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். ஆன்மீகத்திலும் சமுதாயத்திலும் தன் பாடல்கள் மூலமாக மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் சிவவாக்கியர். இறைவன் ஒருவனே என்பதும், அவர் நம் மனதில்தான் இருக்கின்றார் என்பதையும், புறப்பூசைகள் சடங்குகள் தேவையில்லை என்பதையும் வலியுறுத்தி கூறுகின்றார் சிவவாக்கியர். தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மனை யானவாறு போல் செங்கன் மாலும் ஈசனும் சிறந்திருந்து எம்முனை. விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் நாமம் எந்த நாமமே என்று ஒரு அருமையான கருத்துரைகளை நாம் ஆராயும் போது, தங்கம் என்பது ஒன்று, அந்த ஒன்றிலிருந்து பல வடிவங்களில் நகைகள் செய்கின்றார்கள். அதுபோல் பிரம்மம் என்னும் முழுமுதல் கடவுளிலிருந்து திருமாலும் சிவனும் ருத்ரன் இப்படியாக பலராக பிரிந்து நம்முடைய உடம்பில் உள்ளனர் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் இறைவன் ஒருவனே என்பது மேற்காணும் பாடல்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. தேங்காயில் இளநீர் எப்படி உள்புகுந்து நமக்கெல்லாம் நீராக தருகின்றதோ, அதுபோல் நாம் இறைவனை மனதில் புகுத்தி கோயில் கொண்ட இடத்தை நினைந்து இறைவனை வழிபட்டோமானால், இறைவனை வேண்டி புறபூஜை செய்து வெளியில் அலைய வேண்டாம் என்றே சிவவாக்கியர் அற்புதமாக சொல்லியுள்ளார். மேலும் சித்து உடையவர்கள் சித்தர்கள் என்பதையும், அந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய பெயரை பெற்ற சித்தர்களுக்கே இது பொருந்தும். சித்து என்னும் சொல் தெளிந்த ஞானத்தை குறிக்கக்கூடியவை, கொடுக்கக்கூடியவை. எனவே ஞானம் பெற்றவர்கள் யார் என்றால் சித்தர்கள்தான். சித்தி பெற்றவர்களை சித்தர் என்று கூறுவதும் உண்டு. சித்தி பெறுதல் என்பது யோக நிலைகளில் உயர்ந்த நிலை என்றே நாம் நினைக்க வேண்டும். அதில் அந்த யோக நிலையை ஒருவர் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் தியானத்தின் மூலமாகவும், அந்த தியானத்தின் வாயிலாக வாசி என்னும் மூச்சினை உள்ளே அடக்கி, வாசி என்பது நாம் மூக்கு காற்று, வாசி என்று சொல்லக்கூடிய காற்றை உள்ளடக்கி வயப்படுத்தி மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஞேயம் என்று சொல்லக்கூடிய 6 இடங்களிலும் நிலை பெறுமாறு செய்து குண்டலியை எழுப்பி பல வகையான யோக அனுபவங்களில் வெற்றி கண்டு அதற்கு அப்பால் உள்ள எல்லாம் ஆன மூலப்பொருளின் நிலைபெறுதலை சித்தி என்று சொல்லுவார்கள். அது இந்த கலியுகத்தில் வாழ்கின்ற நம்மால் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயங்கள். இதை சித்தர்கள் செய்துள்ளார்கள். அந்த சித்தி நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும்
வாசியோகம் செய்து அதை முழுமைப்படுத்துவதே நம் இறைவனை காண வேண்டிய நிலை என்றே சொல்ல வேண்டும். பொதுவாக வாசியோகம் என்பது மூச்சை அடக்குவது. ஒரு உயிரினமாகிய மனிதர்கள் 21,000 முறைகள் தன் மூச்சை காற்றை வெளியே இழுத்து விடுகின்றார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு. அப்போ அந்த காற்றை உள்ளடக்கி விடுவதின் மூலமாக எந்த அளவுக்கு மூச்சை கட்டி அந்த 21,000 முறை என்பதை குறைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆயுள் காலங்கள் இன்னும் நீட்டிக்கும் என்பதுதான் சித்தர்களுடைய நமக்கு கொடுத்த ஒரு கருத்தாகும். இது தியானத்தின் மூலமாகத்தான் முடியும். தியானம் என்பது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குளிர்த்துவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடி பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இடகலை வழியாக காற்றை உள்ளிழுத்து பிங்கலை வழியாக வெளியே விட வேண்டும். அப்போ இடகலை என்பது இடது நாசி என்று மூக்கில் இருக்கக்கூடிய இடது பக்கம். அந்த இடது பக்கமாக இந்த காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். பொறுமையாக உள்ளே இழுத்து ஓரிரு வினாடிகள் அந்த காத்தை உள்ளே நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தி மெதுவாக பிங்கலை என்று சொல்லக்கூடிய வலது நாசி வழியாக வெளியே விட வேண்டும். அப்படி விடும்போது நம் பிரணவ மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லுவது மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதை தான் சித்தர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். இப்படியாக நாள் ஒன்றுக்கு ஒரு தடவையோ இல்லை மாலையும் சேர்த்து 2 தடவையோ ஒருவர் செய்து கொண்டு வந்தார்களேயானால் அவர்களுடைய ஹிருதயமானது துடிப்புகள் குறைந்து காற்று ஹிருதயம் சீவன் என்று சொல்லக்கூடிய நிலையை வலியுறுத்தி நீண்ட ஆயுள்களை பெறலாம் என்பதுதான் சித்தர்களுடைய வாக்கியம். ஆனால் நாம் தெய்வ வழிபாடு பண்ணுவதின் மூலமாகவோ புற வழிபாடு பண்ணுவதின் மூலமாகவோ அந்த நிலையை நாம் அடைய முடியாது. தெய்வ வழிபாடு என்பது வாசியோகத்தோடு கூடிய தெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே இந்த நிலையை அடைய முடியும் என்று சித்தர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் அந்த சிவவாக்கியர் புத்தகத்தை ஒவ்வொருவரும் பதிபக்தி உள்ளவர்கள் அதை வாங்கி படிக்குமாறு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் கூறுகின்றேன். அதை முதல் பாடலாக அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தையுண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே. எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கின்றார் பாருங்கள். இந்த சிவநாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் தூர தூர ஓடி போகுமாம். நம்மளை கண்டாவே நம் அருகாமையில் வருவதற்கு கூட தயங்கும் என்றே அந்த வரிகளின் மூலமாக சொல்லி இருக்கின்றார். உணர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் பஞ்சாசரத்தை சொல்லி இறை வழிபாடு செய்வதுடன் காலை அவரவர்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் அமர்ந்து தியான நிலை செய்து நான் சொன்னது போல் இடகலையால் உள்ளிழுத்து காற்றை பிங்கலையால் வெளியிடுவதே வாசியோகம். இதை அவரவரும் செய்து நல் வாழ்வினை பெற வேண்டும் என்று சொல்லி அடுத்து நாளை பதிவின் மூலமாக சிவவாக்கியரனுடைய பாடல்களினுடைய வரிகளை பற்றி நான் விவரிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.